இந்த லூஸ் செல்லின்னு ஒன்று பண்ணுறாங்க. ஒயின் ஷாப்பில் ஒரு குறிப்பிட்ட டைம் தான். இப்போ காலையில் 10 மணினா காலையில் மதியம் 12 மணிக்கு கடையை திறந்து நைட்டு 10 மணிக்கு கடையை மூடிடணும். இதுதான் ரூல்ஸு. அந்த ரூல்ஸை மீறி என்ன செய்வாங்க, காலையில் 6 மணிக்கு திருட்டுத்தனமாக விற்கிறது. இப்போ 120 ரூபா ஒரு பாட்டில்னா அது விலையை 150 ரூபாய். அது போதைக்கு அடிமான எவ்வளோ காசு சொன்னாலும் வாங்கிக்கிறாங்க. 150 ரூபா 200 ரூபான்னு விற்று அதை குடிச்சு விட்டு அவங்க ரவுடித்தனம் பண்ணி அதில் தான் ஒரு குற்றச்செயலை ஆரம்பிக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து ரோட் சைடு கூட தண்ணி அடிக்கிறான் பாருங்க. ரோட்டில் உட்காந்துக்கிட்டு காட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டா தண்ணி அடிக்கிறான். அதனால் இப்போ நாங்கள் ஒழிச்சிட்டோம். மேக்சிமம் கேஸை போட்டு விரட்டி பிடிச்சி ஆணையம் செய்ய வருது. அதனால் இப்போ வந்து அடித்தடி குற்றச்செயல் குறைஞ்சிருச்சு. காரணம் போதைனால தான். போதை நம்ம ஒழிச்சிட்டோம்னா நாடு நலம் பெறும். அதுக்கு உதவி பண்ணுறது யார் உதவி பண்ணணும்? எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்கு. செய்வீங்களா? ரைட். வேற எங்க போயிட்டாங்க? வேற டிராபிக் பற்றி பேசுறோம். அது இருக்கு. பெரிய பெரிய கேஸ் தான் இருக்கு. மறக்க முடியாத கேஸ். இப்போ இடையில இப்போ நாளைக்கு கூட ஒரு எவிடன்ஸ் இன்னைக்கு விளம்பரை நான் திருப்பூர் மாவட்டத்துக்கு போனேன். நான் பல்லடத்தில் எஸ்ஐயா இருக்கும் போது 2009 எஸ்ஐயா இருக்கும்போது ஒரு கட்டடத்தில் வேலை செய்கிறவங்க ஒரு சாஃப்ட்வேர் என்ன மர அறவை நிலையம். அந்த மில்லில் வந்து 2 வயசானவங்க காவலாளியாக இருக்காங்க. வயசான பெரியவர் இருக்காரு. அவருக்கு பண்ணி அவங்க மனைவி இருக்காங்க. அவங்க 2 பேருமே ஏஜ்டு. அவங்க நைட்டு 8 மணிக்கு வந்தாங்கன்னா சாப்பாடு கொண்டு வந்து அந்த வீட்டுக்காரர் கொடுத்துட்டு நைட்டு அங்கே தான் காலிட்டு தூங்குவாங்க. தான் தூங்குறது. பக்கத்தில் ஒரு கட்டட வேலை நடந்துகிட்டு இருக்கு. கட்டட வேலை ரொம்ப நாள் நடந்துகிட்டு இருக்கு. அதில் வந்து உங்களை மாதிரி ஒரு ஜுனைல் என்னது 18 வயசு கீழே உள்ளவங்க ஜுனைல் என்று அழைக்கப்படுவாங்க. இளம் திரார். அந்த மாதிரி ஒரு பையன் அங்கே வேலை பார்க்குறான். அவன் கூட 100 சின்ன பையன் 2 பேருமே அங்கே வேலை பார்க்குறாங்க. இதை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த நைட்டு படுக்கிறது வயசானவங்க. அங்கே ஒரு லேப்டாப் ஒன்று இருக்குது. லேப்டாப் ஒன்று அதில் வந்து பழைய லேப்டாப் இருக்குது. அது நிறைய பணம் இருக்குது அப்படின்னு வச்சுட்டு தவறான வழிக்கு எப்படி பாருங்க. ஜுனைடு 100 அவன் ஏஜ் அவனுக்கு ஒரு 22 வயசு இருக்கும். ஒரு ஜுனையில் வந்து மிஸ்கைட் பண்ணி கூட்டி போய் நைட்டு போய் 12 மணிக்கு மிளகாப்பொடியை தூவி அவன் மூங்கில் அடிச்சு அவங்க 2 பேருமே அடிச்சு கூட்டுறாங்க. 2 பேருமே ஸ்பாட்டு இறந்துட்டாங்க. அந்த லேப்டாப்பை எடுத்துருக்காங்க. லேப்டாப்பே கொஞ்சம் சின்ன காசு அந்த காலை இருந்து அதை கூட எடுத்து போயிட்டு 2 உயிர் போயிடுச்சு. திண்டுக்கல்லை சேர்ந்தவங்க இங்கே பல்லடத்தில் வந்து தங்கி வளர்த்துருப்பாங்க. இது என்னது? தவறான வழிக்கு உடந்தையாக செய்யக்கூடிய வேலை பெரிய வேலையாக இருக்குது. மாற்று 2 உயிர் போயிடுச்சு.